Welcome to Liwin Funsta channel. Inniki February 22 and 23 oda current affairs na paaka porom. Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video course is available with free book and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription ko success499 அப்படின்ற coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is Indian prodigy மெமரி லீக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025 வந்து வின் பண்ணியிருக்காரு. ஹூஸ் தட் அப்படின்னா விஸ்வா ராஜ்குமார். ஸோ ஹீ ஒன் இட் யூஸிங் ஹிஸ் அந்த மெமரி ஸ்பீடிங்க்கு ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஹீ ஒன் திஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ஜஸ்ட் 20 years old. இதில் என்ன அச்சீவ்மெண்ட்னா 80 டிஜிட்ஸை 13.5 செகண்ட்ஸில் ஹீ ரீகால்டு. இது வந்து ஒரு நியூ பெஞ்ச் மார்க் மெமரி ஸ்போர்ட்ஸ்க்கு. ஸோ எக்ஸப்ஷனல் காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு மெமரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஹீ யூஸ்ட். அந்த அவர் யூஸ் பண்ண மெமரி பேலஸ் டெக்னிக் என்ன அப்படின்னா ரோமன் மெமரைசேஷன் மெத்தடாக அசோசியேட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் ஃபெமிலியர் லொக்கேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் ரீகாலிங் ஸ்பீட். இப்போ இந்த காம்படிஷனில் என்ன எப்படி யூஸ் பண்ணார் அந்த ராஜ்குமார் அப்படின்னா ரூம்ஸ் இன் த ஹவுஸ் அதை வந்து ஒரு சீக்வன்ஸாக நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸுக்கு வந்து ஹீ யூஸ்ட் டு மெமரைஸ் அண்ட் வின் திஸ் கேம். So physical well-being and hydration plays an important role. So drink more water while you are in the phase of aspirant இருக்கும்போது, because adequate water improves the memory retention and recalling speed. So இது வந்து நம்மளுக்கு ரொம்ப important, because now that current affairs ஓட load வந்து அதிகமாக ஆக the datas, facts இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி blur ஆகும். ஸோ அதை வந்து the amount of time you have to recall or revise will increase as the age increases, because experienceல சொல்கிறேன். you make use of the videos இருக்கு இல்லையா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, அதை வந்து when you are not படிக்கிற டயத்தை தவிர்த்து when you have இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை அகெயின் அண்ட் அகெயின் ப்ளே பண்ணும்போது you will recall the facts faster. ஸோ இன்ட்டு 2லலாம் வச்சு கேட்டிங்கன்னா it will be useful. இப்போது ப்ரீமியமில் இன்ட்டு 4 வரையும் இருக்குது. ஸோ பட் அது 2க்கு மேலே போனாலே நம்மளுக்கு we can't hear the words perfectly, but இன்ட்டு 2 மேக்ஸிமம் வச்சு பாருங்களேன், you can recall the things. ஸோ அது வந்து ஒரு கம்பைலேஷனாக கூட இருக்கலாம், நாட் ஜஸ்ட் இந்த வீடியோன்னு இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரீகாலிங்க்கு திஸ் வீடியோஸ் வில் play a vital role. So you can use that and drink more water. That is also an important thing. Now that summer வந்து அதிகமாகிடுச்சு, ஸோ யூ கேன் see the amount of time அந்த சன்லைட் இருக்கிறப்பி விண்டோவே வந்து அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு 5:30 போலயே it will become darker, but இப்போ 6:37 வரையுமே it is having that daylight. So drink more water. Emotional reaction, he அந்த வின் பண்ண ஜாயெல்லாம் சொல்லிவிட்டு அவரோட ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு சொல்லியிருக்காரு. at age 20 he clearly made his path for என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ he is going to become a memory trainer. ஸோ இந்தியாவில் மெமரி ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து he is going to establish. ஸோ மென்டர் ஆஸ்பைரிங் மெமரி அத்லெட்ஸை வந்து he is going to mentor, and cognitive டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின நாலேஜை வந்து இந்தியாவில் he is going to spread. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து த லான்செட் ஸ்டடி சூசைட் ரேட் வந்து இந்தியாவில் 1990 2021 வரையும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட், அது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. எவ்வளோ % அப்படின்னா 30%. ஸோ அப்போது இருந்ததை விட இப்போது கம்மியாக இருக்குது, 30% வந்து கம்மியாக இருக்குது. ஆல்சோ சோர்ஸ் வந்து என்னென்னா குளோபல் பர்டன் ஆஃப் டிசீஸ், இன்ஜுரிஸ் அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டடி 2021 அதை தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் 2021 வரையும் தே கேவ். ஸோ 43 செகண்ட்ஸ்க்கு ஒரு பர்சன் இஸ் டையிங் பிகாஸ் ஆஃப் சூசைட் வேர்ல்டு வைட். ஸோ see how suicide is more prevalent in world, but that is not a solution இல்லையா. எப்போவுமே பிறந்துட்டோம், ஏதேதோ தப்பு பண்ணுறவன்லாம் வாழ்கிறான், எவ்வளோ மோசமாக இருக்கவன்லாம் வாழ்கிறான், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியாது. ஸோ ஒரு ஹோப்போடு நம்ம போயிட்டே இருக்கணும். திஸ் இஸ் நாட் அ ஒன்லி சொல்யூஷன், அண்ட் திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன் அட் ஆல். வேர்ஸ்ட் சொல்யூஷன் எவர் டு டேக்னா அது இதுதான். இதுக்கு வந்து கம்பேனியன் இல்லை
டு ஷேர் திங்ஸ் அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மேல் சூசைட் ரேட் இட்ஸ் மோர் கம்பேர்ட் டு ஃபீமேல். பட் ஃபீமேல் சூசைடுக்கு வந்து ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி எஜுகேட்டட் உமன் பிகாஸ் ஆஃப் சூசைட் அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ தேட்ஸ் மோர் காமன். எஜுகேட்டட் உமன் படித்தது வந்து பேருக்கு பின்னாடி இருக்க டிகிரி இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட், பட் தேட் வில் கிவ் யூ த எக்ஸ்போஷர் அபவுட் த பீப்புள் இல்லையா. ஸோ எப்படியும் படிக்கும்போது நம்ம நிறைய பீப்புளை ஹேண்டில் பண்ணியிருப்போம், சம்டைம்ஸ் ஹேண்டில் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணியிருப்போம், லைக் அவங்கெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி. பட் யூ ஹாவ் டு ஹேண்டில் தெம் அண்ட் கெட் ப்ராக்டிஸ் பிகாஸ் நம்மளுக்கே ஃப்யூச்சரில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளோட ஒர்க் என்விரான்மெண்ட்டில் கொலீகாக இருக்கிறவங்கள வந்து ஹேண்டில் பண்ண சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ எதையுமே வந்து ரொம்ப மைண்டுக்குள்ளே போட்டுக்காமல் இருக்கிறது இஸ் பெட்டர். that will help you to reduce your stress and family problem. Of course ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், we can't comment on that, but for that suicide is not only solution. டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் சூசைட் நம்ம வந்து ஐபிசியில் இருந்துச்சு 309 செக்ஷன் வந்து கிரிமினல் சூசைட் அட்டம் பண்ணாலே அது கிரிமினல் கேஸில் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. பட் பிஎன்எஸில் அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க மாற்றும் போது. அண்ட் 2017 மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து சூசைட் அட்டம்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ணிச்சு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், பிடிச்சி ஜெயிலில் போடக்கூடாது, தட் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்றத கிளியர் லைன் டெஃபினேஷன் கொடுத்ததுக்கப்புறம் we made changes, but BNSல that clear change has been done. National Suicide Prevention Strategy 2002ல 10% வந்து 2030க்குள்ளே ரெடியூஸ் பண்ணணுன்ற டார்கெட் வந்து வச்சுருக்கோம். தட் பிகாஸ் ஆஃப் த சூசைட்னால இறந்து போகிறவங்கள கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO's மென்டல் ஹெல்த் ஆக்ஷன் பிளான் 2013 to 2030 மென்டல் ஹெல்த் ஆஸ் அ கிரிட்டிக்கல் ஃபேக்டர் இன் ஓவரால் வெல்பீயிங் வந்து பார்க்குறாங்க. ஸோ திஸ் ஒன்று யாருக்குமே ப்ராப்ளம் இல்லாத லைஃப் இல்லை, பட் ஜஸ்ட் பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் யூ ஹேவ். லைக் சும்மா இப்போ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் இருக்குது, ஒரு நல்ல ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படின்னா பி தேங்க்ஃபுல் ஃபார் தேட் அண்ட் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். தென் அதர் கீ சூசைட் ப்ரிவென்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்னா நேஷ்னல் மென்டல் ஹெல்த் பாலிசி 2014, மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் நடந்திருக்கு, டோல் ஃப்ரீ மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் இன் இந்தியா இருக்குது, விச் இஸ் மனோதர்பன் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் உருவாக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டு. தென் கிரண், திஸ் இஸ் ஃபார் மென்டல் ஹெல்த் சப்போர்ட் ஃபார் நேஷ்னல் வைட். ஸோ இதுக்கு வந்து நிறையா கால்ஸ் டியூரிங் எக்ஸாம் டைமில் வரதா வந்து ஒரு ரிப்போர்ட்டுமே இயர் பேக் ஆர் 2 இருந்துச்சு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி அந்த ஒரு அவேர்னஸ் போய் சேர்ந்துருக்கு. ஸோ வி கேன் சீக் ஹெல்ப் ஃபார் வாட் எவர் திங்ஸ் வி ஆர் ஃபேஸிங் அப்படின்றது வந்து அவேர்னஸ் போயிருக்கு. ஆல்சோ தேர் இஸ் அ ஹெல்ப் டூ. ஸோ அதை எடுத்துக்கிறது தப்பில்லை. தென் ஆர்பிஐ ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி ரிப்போர்ட் இல்லை, ஆக்சுவலி திஸ் இஸ் அ ரிப்போர்ட் ஆஃப் ஆர்பிஐயோட புல்லட்டின். இதுதான் சாரி ஐ வாஸ் ஜஸ்ட் ரிவைசிங். ஸோ திஸ் இஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புல்லட்டின். இது மந்த்லி வரும். இப்போது ஃபெப்ரவரி வரது இருக்குது. ஸோ இந்த புல்லட்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத கம்பைல் பண்ணி தான் இது இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த இதில் வந்து ஃபஸ்ட்டு இது இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் மாதிரி விஷயங்களுக்கு ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஹியர் யூ கேன் சி. இதில் வந்து யூனியன் பட்ஜெட்டை வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ தேட் ஹெல்ப்ஸ் யூ கிளியர்லி கெட் அன் ஐடியா அபவுட் பட்ஜெட் என்ன, நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பாத்தில் இருக்குது அப்படின்றத வந்து யூ கேன் கெட். அண்ட் இந்த ஸ்பீச்சஸ் வந்து என்ன சொல்லணும்னா கரண்ட்டாக இப்போது நம்ம கண்ட்ரி வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோன்னு தெரியும். இந்த ஸ்பீச் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் ராஜேஸ்வர ராவ், டெப்யூட்டி நோ நான் சொல்லலை, எம் ராஜேஸ்வர ராவ் இஸ் ஒன் அமாங் வாட். ஸோ இவரோட போஸ்டிங் என்ன இந்த ஆர்பிஐன்றதை டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அவரோட சேலஞ்சஸ் அண்ட் லைபிலிட்டி மேனேஜ்மெண்ட், மெயின்டைனிங் த பேலன்ஸ், இந்த மாதிரியான இந்த ஸ்பீச்சில் யூ கேன் கன்சாலிடேட், யூ கேன் கனெக்ட் த டாட்ஸ். நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இஷ்யூஸை என்ன மாதிரியான அப்கமிங் டேட்ஸில் யூ கேன் ரைட். இவர் கொடுத்துருக்க வே ஃபார்வர்டையே நம்ம வந்து வே ஃபார்வர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங்கில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கதை வி கேன் கோட் இட் இன் வே ஃபார்வர்ட். ஸோ அந்த மாதிரி இதை வந்து யூ கேன் ஹாவ் இட் வென் யூ ஆர் இன் த ஃபேஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ஃபேஸ். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ இதிலெல்லாம் வந்து கவர்னரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும்.
எம்பிசி மீட்டிங் அப்போ என்ன பேசினாருன்னு அண்ட் எம்பிசி கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வரும். ஸோ இதில் வந்து யூ கேன் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்டேட் ஆன் டெவலப்மெண்டல் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசிஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் தே ஆர் டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் சி. அதில் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இதில் சொன்னதை தான் இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தட் அந்த ஸ்டேட் ஆஃப் எக்கனாமியில் இந்தியாவோட எக்கனாமிக் ரெக்கவரி இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயருக்கு எது கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த டிராக்டர் சேல்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி க்ரோத். ஆக்சுவலாக எஃப்எம்சிஜி க்ரோத் வந்து இல்லை அப்படின்னு எஃப்எம்சிஜி கம்பெனி வந்து வச்சுருக்க பீப்புள் யூஸ் டு சே அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் ஹியர் இட் இஸ் கிவன் அஸ் செகண்ட் ஹாஃப் வந்து திஸ் வில் ட்ரைவ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக மாற்றுறதுக்கு இட் வில் ஆல்சோ ட்ரைவ்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த எக்ஸாக்ட் ரிப்போர்ட். த ரிப்போர்ட் இஸ் புல்லட்டின், ஆர்பிஐயோட ஃபெப்ரவரி மந்தோட புல்லட்டின். ஸோ யூ கேன் ஹாவ் டேக்அவேஸ் இது. பட் இது வந்து யூ கேன் சி 184 பேஜஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ChatGPT போட்டு நீங்கள் கன்சைஸாக எடுத்தாலுமே that will not give a precise thing what you think in this. ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பட்ஜெட்டோட தான் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட் அதே மாதிரி அந்த அந்த ஐயோ ஐ கான் சே த போஸ்டிங்கில் கொஸ்டின் கேட்டிருக்கேன்ல, மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து அதில் கொடுத்ததே தான் தே வில் கிவ். இந்த ஸ்பீச்சஸ் அவர் கொடுத்து பேசினதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஎல்எம் இன் இந்தியா எப்படி அதிகமாக இருக்குது, எவால்வ் ஆகிருக்கு. அண்ட் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸோட லைபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட காம்போசிஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து ஆர்பிஐயோட ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் இன் பேங்கிங். ஸோ அது நான் படிச்சிட்டதுனால இட் இஸ் ஈஸி. ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது புரிஞ்சுது. அண்ட் மோஸ்ட்லி இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஹிஸ் கன்க்ளூஷன் கிவ்ஸ் யூ அது என்ன சொல்ல வராரு, என்ன மைண்ட் செட்டில் நம்மளோட எக்கனாமியை வந்து பார்க்கணும். ஸோ that will help you to write descriptive or face interview. ஸோ அதுக்காக யூ கேன் ரீட். இஃப் நாட் ஜஸ்ட் அதில் உள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ அதில் என்ன மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸில் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் அண்ட் சர்வீஸ் செக்டார் ரெண்டுமே வந்து எக்ஸ்பேன்ஷன் மோடில் தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதாவது 50+ தான் இருந்துச்சு ஸ்கோர். ஸோ அந்த ஸ்கோர் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாமுக்கு முன்னாடி வேணால் பார்த்துட்டு போகலாம். எக்ஸ்பேன்ஷன் மோடில் தான் இருக்குன்றது மட்டும் we can have it in our mind. ஹையர் கன்சம்ஷன் டிமாண்ட் வந்து இருக்குது இன் ரெஸ்பெக்ட் டு டிராக்டர் சேல்ஸ் அண்ட் ஃபியூவல் கன்சம்ஷன். ரூரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரியை வந்து இது இண்டிகேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் எஃப்எம்சிஜி குட்ஸ் அதில் வந்து க்ரோத் சப்போர்ட்ஸ் ஹையர் கன்சம்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சம்ஷன் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு first half of this financial year. So first half of this financial year most of electionலேயே போயிட்டதுனால this was not the case. So second half is seeing some growth because of these thingsன்றது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர் பேசஞ்சர்ஸ் டிராஃபிக்கும் வந்து அதிகமாகுது, சிக்னலிங் எக்கனாமிக் ஆப்டிமிசம் இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. தென் கார்ப்பரேட் செக்டார் க்ரோத் வந்து நான் கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் ஃபர்ம்ஸை வந்து லிஸ்டட் என்ஜி நான் கவர்மெண்டல் ஃபினான்ஷியல் ஃபர்ம்ஸ் ரிப்போர்ட் ஹையர் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அதுவுமே வந்து நல்லது தான். சேலஞ்சஸ் என்னென்னா ஆப்வியஸ் ரீசன். நீங்கள் சேலஞ்சஸ் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் இப்போ என்னென்னு ஏதோ ஒரு டிவியில் இருக்கீங்களோ இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்டிவில் என்ன கேட்டாலும் திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் திங் நவ். குளோபல் அன்சர்டினிட்டி, ஃபினான்ஷியல் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, ஸ்லோவர் டிஸ்இன்ஃப்ளேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து எடிட்டோரியல் நீங்கள் டெய்லியும் ரீட் பண்ணிங்கனாலே கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். பட் இங்கே வந்து கன்சைஸாக கொடுத்துருக்காங்க. யூஎஸோட ட்ரேட் பாலிசி, அப்புறம் டேரிஃப் இம்பேக்ட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் எஃபிஐ வந்து எல்லாருமே எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்தியாவில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நிஃப்டிலாம் பயங்கரமாக டவுனில் இருக்குது. தென் ஏன் அவங்க அங்கே போகிறாங்கன்னா ஸ்ட்ராங் டாலர்னால தான். பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவங்களோட டாலரில் இன்வெஸ்ட் பண்ண அதிகமான இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆசைப்படுறாங்க கம்பேர்ட் டு அதர் எமர்ஜிங் எக்கனாமிஸ். ஸோ அதில் நம்மளும் தான். ஸ்லோவர் டிஸ்இன்ஃப்ளேஷன் ப்ராசஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் கம்மியாகுது, அந்த கம்மியாகிற ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. திஸ் ஃபேஸ் இஸ் ஸ்லோவர், அதான் டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ தேட் பார்ட் இஸ் ஸ்லோவர். ஸோ டக்குன்னு வரல அப்படின்றது தான் நம்மளோட கன்சர்ன். தென் இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கனாமியாக வந்து ஐஎம்எஃபோட வேர்ல்டு எக்கனாமிக்
அவுட்லுக்கில் வந்து சொல்லியிருக்கதா வந்து நம்மளோட பிஎம்ஏ வந்து அந்த சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோல் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மிட் இருந்திருக்கும், அதுலேயுமே ஹீ கோட்டட் தேட். ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் திங். தட்ஸ் இட். தென் எஸ்பிஐ ரிசர்ச்சோட FY25ஓட ஜிடிபி க்ரோத் ஃபோர்காஸ்ட்டில் 6.3% சொல்லியிருக்காங்க. ஸோ என்எஸ்ஓ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6.4, RBI 6.6, IMF 6.5. செக்டரல் வைஸ் க்ரோத்தில் சர்வீசஸ், அக்ரி, இண்டஸ்ட்ரி இது மூணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் ப்ரைவேட் கன்சம்ஷன் 7.3% க்ரோ ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. தென் பாலிசி மெஷர்ஸ் டேக்கன் என்னென்னா டேக்ஸ் கட்ஸ், ரெப்போ ரேட் கட் by 25 basis points. So in the tax cut will be effective from next financial year தான். ஸோ ரெப்போ ரேட் கட் தான் இப்போ இருக்க இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு will be useful. தென் RBI வந்து அகேன் ருப்பி வந்து டிப்ரிஷியேஷனில் இருக்கிறதுனால ருப்பி டாலருக்கு அகேன்ஸ்டாக RBI தே செல் ஃபாரெக்ஸை வந்து நவம்பர்லேயுமே நிறையா செல் பண்ணாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் டிசம்பர்லேயுமே அவங்க எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா 15 பில்லியன் ஃபாரெக்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டு கவுண்டர் ருப்பி டிப்ரிசியேஷன் அண்ட் ஸ்டெபிளைஸ் த கரன்சி. ஸோ இதுதான் நம்மளோட அந்த மிக்ஸ்டு வே ஆஃப் ஹேண்ட்லிங் த ஃபாரெக்ஸ். ஸோ சில கண்ட்ரீஸ் வந்து அவங்களே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க கண்ட்ரியோட கரன்சி எவ்வளோவோ அதுவும் டாலரும் எவ்வளோ இருக்கணுன்றதை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்றது வந்து அது மார்க்கெட் எப்படி போகுதோ அதை பொறுத்து அவங்களோட கரன்சி வந்து டாலருக்கு ஈக்குவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வி ஹாவ் கண்ட்ரோல்டு என்ன சொல்கிறது, அதை வந்து நம்ம ஃப்ரீ ஸ்டைலாகவும் விட மாட்டோம், ஃபிக்ஸும் பண்ண மாட்டோம். பட் இஃப் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் நம்ம வந்து வி வில் இன்டர்வென் இன் இட். ஸோ இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் செல் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இன்டர்வென்ஷனை RBI வில் டூ. ஸோ அதன் மூலயமா ரொம்ப டக்குன்னு இப்போது ருப்பி டாலர் அகேன்ஸ்டாக கூடிட்டே இருக்குது. டக்குன்னு கூடாமல் வி ஆர் மேக்கிங் இட் ஸ்லோ. அவ்வளோதான் RBI கேன் டூ. we can't control wholly. That is not good for our economy too. So அதனால this is okay. ஸோ இப்போது நெட் ஃபாரெக்ஸ் சேல்ஸ் இன் டிசம்பர் எவ்வளோனா $15.2 billion சேல் பண்ணியிருக்காங்க RBI. நவம்பரில் $20.2 billion, இப்போ $15.2 billion. மேஜராக என்ன why this depreciation was triggeredனா யூஎஸோட ட்ரேட் வார் அண்ட் ஸ்ட்ராங்கர் US டாலர்ஸ்னால தான். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து நம்ம கண்ட்ரிக்கு வரல. தே ஆர் புல்லிங் அவுட். FPIs எல்லாமே வந்து புல்லிங் அவுட் அண்ட் அவங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. தேட் ஆல்சோ மேக்ஸ் டாலர் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ அதனாலையும் ருப்பி டிப்ரிசியேஷன் ஆகிட்டுருக்கு. டோட்டல் ஃபாரெக்ஸ் சோல்டு சோஃபார் இவ்வளோ அண்ட் ஃபாரெக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது இவ்வளோ. ஸோ நெட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் சேல்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸையுமே வந்து டிப்ளீட் பண்ணியிருக்கு, விச் இஸ் நாட் குட் as we know, but it will be in normal. ஒரு 2-3 monthsல they will bring back to normal. ஒரு சேஃபர் பிளேஸில் நம்ம வச்சுக்கிறதுக்கு எப்போவுமே ட்ரை பண்ணுவாங்க. they will not go ஃபுல்லாத்தையும் வந்து ஃபாரெக்ஸ் செல் பண்ணிட மாட்டாங்க. ஸோ we can have that hope. ருப்பி டிப்ரிசியேஷனை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் ஒரு வீக்கர் ருப்பி வந்து இம்போர்ட் காஸ்ட்ஸ் அதிகமாக்கிறோம் அண்ட் ஃபாரெக்ஸ் சேல்ஸ்னால ரெடியூஸ்ட் எக்ஸஸ் வாலட்டிலிட்டி. ஸோ 5% டிப்ரிசியேஷன் இன் ருப்பி வந்து 3 to 30, அதாவது இவ்வளோ பர்சன்ட் 0.3 to 0.35% இன் இன்ஃப்ளேஷன் அதிகமாக்குமா. ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்டர்வென்ஷன் வந்து RBI இஸ் டூயிங். பிகாஸ் RBIயோட ஒர்க் இஸ் ஆல்சோ கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன், ஹேவிங் இன் த மைண்ட் ஆஃப் க்ரோத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ருப்பி டிப்ரிசியேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் தேர் ஒர்க். ஸோ அதான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூ கேன் ஹேவ் இட் ஃபார் இன்டர்வியூ ஆர் somewhat like that. Managing foreign institutional investments outflow. So this is அவங்க வந்து FIIs they are going out போயிட்டு தான் இருக்குது. we can't control. FPIயும் போகுது, FIIயும் போகுது. ஸோ இது வந்து நம்மளோட இந்தியாவோட ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பாதிக்குது. வாட் இஸ் திஸ் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா திஸ் நத்திங் பட் ஒரு 4-5 கண்ட்ரீஸ் ஆர் நம்ம வந்து மோஸ்ட்லி வி ஹாவ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு 40 கண்ட்ரீஸோடு கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கரன்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பார்க்குறது தான். ஸோ ஒரு நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இருக்க சில குட்ஸ் அண்ட் யூஎஸில் இருக்க சில குட்ஸ், இது ரெண்டும் வந்து சேம் குட்ஸ் எடுத்துப்பாங்க.
ஸோ இது ரெண்டையும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ இஃப் யூஎஸ் ஹேஸ் மோர் ருப்பி இருந்துச்சு, டாலர் அதிகமாக இருந்துச்சு நம்மளோட கம்பேர் பண்ணும்போதுன்னா, விச் ஆர் ஆல் த இந்த பேஸ்கெட்டில் என்ன மாதிரியான குட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களோ அதை இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு சப்ளை பண்ணால், ஆஸ் த சார்ஜஸ் ஆர் மோர் இன் யூஎஸ், நம்மளோட குட்ஸ் வந்து சீப்பர் ருப்பீஸில் இருக்கும். தோ எக்ஸ்போர்ட் காஸ்ட்ஸ் எல்லாம் போக கன்சிடரபிளாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த யூஎஸ் பர்சன்ஸ் வில் ட்ரை டு பை ஆர் குட்ஸ். ஸோ இஃப் நாட் நம்ம தான் அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்போர்ட் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அங்கேயே அவங்க கண்ட்ரிலேயே கம்மியான ரேட்டுக்கு அதே குட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்மதை ஏன் அவங்க வாங்கணும்? ஸோ தே ஒன்ட் பை ஆர் குட்ஸ். ஸோ இதை கன்சிடர் பண்ணி ஒரு கண்ட்ரியோட கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸோட தே வில் கன்சிடர். ஸோ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஒரு எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இதை மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட காம்படிட்டிவ்னஸ் எப்படி இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஸோ தேட் நம்மளோட குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கரன்சி வேல்யூவும் ப்ரைஸ் டிஃப்ரென்சஸும் வந்து கன்சிடர் பண்ணி we are doing so. ஸோ இதுவும் இம்பேக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் வந்து ஆர்பிஐ டிட் திஸ். ஸோ ட்ரேடட் வெயிட்டட் ரியல் வீக்கன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஆர்பிஐ இன்டர்வீன் பண்ணியிருக்காங்க. மெயின்டைனிங் லிக்விடிட்டி ஸ்டெபிலிட்டி இதுக்காகவும் தான். தென் ஃபாரெக்ஸ் பர்ச்சேஸ் டேட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. இம்பேக்ட் ஆஃப் ஆர்பிஐஸோட ஃபாரெக்ஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுன்னா, 40 கண்ட்ரீஸோட பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அகேன்ஸ்டாக ருப்பியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுச்சு இப்போது. ஸோ எக்ஸசிவ் வாலட்டிலிட்டி இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அன்கண்ட்ரோல்டு இன்ஃப்ளேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தேட்ஸ் இட். தென் நெக்ஸ்ட் இஸ் எஃப்டிஐ இன்ஃப்ளோ இன் ஏப்ரல் டு டிசம்பர் 2024 எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18.5 பில்லியன், விச் இஸ் கம்பேர்ட் டு 2023 18.8 பில்லியன். ஸோ கம்மி தான். ஒரு ரிப்பார்ட்டேஷன் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறது, ரிட்டர்னிங் டு ஹோம் ஆர் அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ரெஃப்யூஜிஸ் ரிட்டர்னிங் டு ஹோம் ஆர் சோல்ஜர்ஸ் ரிட்டர்னிங் டு ஹோம், அதாவது சம்திங் இஸ் ரிட்டர்னிங் டு த ஹோம் அப்படின்றது. ஸோ ரிப்பார்ட்டேஷன் அண்ட் டிசட்மெண்ட்மெண்ட்ஸ் இது என்னதுன்னா, யூஎஸில் உள்ள ஆர் அதர் கண்ட்ரீஸ் டெவலப்டு எக்கனாமிஸில் உள்ள பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியா மாதிரியான வாட் டு சே டெவலப்பிங் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட்டை திரும்ப எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கே போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதை தான் ரிப்பார்ட்டேஷன் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது வந்து ஜூன் 2024 வந்து ஜப்பானில் 0 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ அங்கேருந்து கடன் வாங்கி நம்மளை மாதிரியான டெவலப்பிங் எக்கனாமிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷாக் கொடுக்குற விதமாக ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.25 or 1% மாதிரி மாற்றிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ தேட் கிரியேட்டட் ஒரு வேவ் அண்ட் எல்லாருமே எல்லா கண்ட்ரியில் இருக்க அந்த அந்த வாங்கியிருந்தாங்க இல்லையா, ஜப்பான்கிட்டேருந்து அமௌண்ட்டை வாங்கியிருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க வச்சுருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஸ்டார்டட் செல்லிங் அண்ட் செட்டில் பேக் த அமௌண்ட் டு ஜப்பான். ஸோ அந்த பீரியடில் இருந்தே ஜூனில் இருந்தே we are seeing this repatriation and disinvestment. So yeah, equity inflow 8.3% இருந்துச்சு. ரீஇன்வெஸ்டட் ஏர்னிங்ஸ் வந்து 7.4%. கிராஸ் எஃப்டிஐ 48% இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஸ்டேக்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க. லைக் ஹண்டாய் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து செல் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு பூஸ்ட் எஃப்டிஐ என்னென்னா, இந்தியாவை ஒரு ப்ரிஃபர்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக ஆக்குறதுக்கு we are doing much things, encouraging global firms நம்ம மேனுஃபேக்சரிங் குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு we are encouraging. ஸ்டார்ட் அப் அண்ட் டெலிகாம் செக்டர் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாஸ்ட் ரெக்கார்டை பார்த்துட்டு யூ கேன் ஹாவ் அ ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்றத காமிச்சு we are attracting the investors. பட் யா லெட்ஸ் see. எஃப்டிஐ இன்ஃப்ளோவும் வந்து அதிகமாகிருக்கு கம்பேர்ட் டு 2021 உள்ள ரெக்கார்டு என்னென்னா 85 பில்லியன். ஸோ அதுலேருந்து இப்போ கம்மி. பட் we are showing that as an example. See, you can come and have இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 85 பில்லியனா நம்மளோட ஜான்வரியில் 8 பில்லியன் இருந்திருக்கு. பட் வென் அந்த எலெக்ஷன் டைம் வர டைமில் இட் இஸ் லெஸ். அண்ட் ஆஃப்டர் நோயிங் ட்ரம்ப் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் இன்னும் கம்மியாயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ தேட்ஸ் இட்.
impact of repatriation on FDI அதுதான் investors exited from Indian markets after booking profits and startup and IPO gains மூலமா led to the disinvestment. ஸோ ப்ராஃபிட் வந்தோடனே அந்த ப்ராஃபிட் வேணும் அது யூஸ் பண்ணணுன்றதுக்காகவும் they used to do அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் இன் gross inflows and net FDI suffered due to high capital inflows. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து 9th டைரக்டர் ஆஃப் FBI அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கஷ் பட்டேல், எல்லாருக்கும் சென்சேஷனல் பர்சன் ஹூ ஸ்போக் மெனி திங்ஸ் அபவுட் ஹிம். அண்ட் இதில் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, we Indian people still have this கொலோனியல் மைண்ட் செட். அந்த கொலோனியல் தாக்கம் வந்து இன்னமும் நம்மளுக்கு இருக்குது. லைக் என்ன மாதிரியான விஷயங்கள்னா, சீயிங் கேபிட்டலிஸ்ட் பீப்புளை வந்து நம்ம இன்னும் வந்து வி ஹாவ் தட் ஒரு வில்லன்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம் ஸ்டில். பட் யா, நம்மக்கிட்ட சர்டன் டைம்ஸில் தே ஆர் த கண்ட்ரோலிங் ஏஜென்சி ஆஃப் ஆர் கவர்மெண்ட்டுன்னே பார்க்கும்போது வி ஸ்டில் ஹாவ். பட் தேர் மைட் பி கேபிட்டல் பீப்புள் வந்து தே கேன் பி ஒரு ஒரு நல்லது பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். பட் ஸ்டில் வி ஹாவ் மூவிஸ்லேயுமே வந்து ரொம்ப பணக்காரவங்கள வில்லனாக காட்டுறது. தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஸ்டில் ஹாவ் அஸ் அ கொலோனியல் மைண்ட் செட். ஸோ ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் ஸ்பீச் ஹீ ஹேஸ் தட் மைண்ட் செட், ட்ரம்ப் தான் என் கடவுள் அந்த மாதிரி. ஹீ ஹேஸ் தட் ஆட்டிடியூட் அண்ட் எவ்ரி திங். ஆஃப்டர் 2019 ஆஃப்டர் ட்ரம்ப்போட தோல்விக்கு அப்புறம் ஹவு அதர் பீப்புள் மேட் ட்ரம்ப்பை வந்து எப்படியெல்லாம் தோக்கடிச்சாங்கன்னு சில்ட்ரன்ஸ் புக் ஹீ மேட். ஸோ தட் புக் வில் சேஞ்ச் த சில்ட்ரன்ஸோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு விஸ்வாசி. ஸோ கஷ் பட்டேல் ஆஸ் FBI டைரக்டர், யூஎஸோட அட்டார்னி ஜென்ரல் பாம் பாண்டே அவங்க தான் வந்து ஓத் எடுக்க வச்சாங்க. பகவத்கீதாவில் ஓத் எடுத்த செகண்ட் பர்சன் ஆஃப்டர் அந்த ஒரு ஹூஸ் தேட் லேடி, அவங்க பேர் வந்து நம்ம ரீசெண்டாக கூட we saw it in appointments. ஸோ அவங்களோட பேர் என்னென்னு டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தென் கிறிஸ்டோஃபர் விரேன்றவரை தான் வந்து ஹீ சக்சீடட். ரொம்ப மார்ஜினல் ஓட் டிஃப்ரென்ஸ் தான், 51 to 49. அண்ட் இவருக்கு ரிபப்ளிகன்ஸாக இருந்தாலும் இவருக்கு ஆப்போசிட்டாக ஓட் பண்ணது சூசன் காலின்ஸ் அண்ட் லிசா மாக்வர்க்ஸ். ஸோ தேட்ஸ் இட். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி 2 அப்படின்ற அப்பாயின்மெண்ட்டை மேட் பண்ணியிருக்காரு சக்தி கந்தா தாஸ் தான். ஸோ ஹிஸ் அப்பாயின்மெண்ட் வாஸ் டன் பை அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் கேபினெட். டேர்ம் வந்து என்னென்னா, இவரோட டேர்ம் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ நாள் பிரைம் மினிஸ்டராக இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்க பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ நாள் பிரைம் மினிஸ்டராக இருக்காரோ up until that he will also assist. So first principal secretary to have expertise both in monetary policy and fiscal policy. So he was நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கவர்னர் from 2018 to 24, 25th governor of RBI, 1980 batch of Tamil Nadu cadre. I saw him speak in Tamil, நல்லாவே பேசினார் in front of அப்போ இருக்க finance minister அருண் ஜெட்லி. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் கீழே கீ ரோல்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. தென் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா எடுத்திருக்காரு. ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஹீ இஸ் ஆல்சோ கோயிங் டு அசிஸ்ட் பிரைம் மினிஸ்டர். தென் மேனேஜிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் அமட் கிரைசிஸ், அதாவது அவர் RBI கவர்னராக இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் ஹீ டிட் டு ஸ்டெபிலைஸ் இந்தியன் எக்கனாமி. அதனால நவ் தீஸ் ஆர் த திங்ஸ் ஆக்ட் அஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஃபார் ஹிம் டு டேக் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ தேட்ஸ் இட். பூர்ணிமா தேவி பர்மன் அப்படின்றவங்க வந்து ஒரு பேர்டை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு, திஸ் இஸ் த பேர்ட். இந்த பேர்டோட என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸாக இருந்த பேர்டை அதுக்கு முன்னாடி இருக்கிற நியர் த்ரெட் அப்படின்ற கேட்டகரிக்கு மாற்றி அதோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண ஒருத்தவங்க தான் இந்த பூர்ணிமா தேவி. அந்த பேர்டோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கிரேட்டர் அட்வென்ட் ஸ்ட்ரோக். ஸோ ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, டைம்ஸ் விமன் ஆஃப் த இயர் 2025 லிஸ்ட்டில் இவங்களோட பேரும் இருக்குது. ஸோ ஷீ இஸ் த ஒன்லி இந்தியன் உமன் ஆன் த லிஸ்ட். குளோபல் லீடர்ஸ் லைக் நிக்கோல் கிட்மேன், கெஸ்ஸே பெலிகாட் அவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட். அசாமில் இவங்க பண்ண வேலைனால, இந்த ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்னால பீப்புள் ஸ்டார்டட் ஹேவிங் இந்த பேர்டை வந்து அவங்களோட கல்ச்சுரலில் ஒரு பார்ட்டாக இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் தேட் அப்படின்னா, கிரேட்டர் அட்வென்ட் ஸ்ட்ரோக், ஹர்கிலா அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ்னு IUCN ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. இப்போது அதனுடைய கன்சர்வேஷனை பண்ணி
அதோட பாப்புலேஷனை அதிகமாக்கியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹர் கன்சர்வேஷன் திங். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது நெக்ஸ்ட் we can see. ஐயூசிஎனோட ஸ்டேட்டஸில் என்டேஞ்சர்ட் அப்படின்னு ஸ்டேட்டஸில் இருந்ததை நியர் த்ரெட்டன்டுன்னு மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அதனுடைய பாப்புலேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் ஷீ டுக் டு கன்சர்வ் திஸ் பேர்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹர்கிலா ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 20,000+ விமனை வந்து இந்த ஸ்டோர்ஸ் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலியமாகவும் நெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்ட் ப்ரொடெக்ஷன் ட்ரைவ், கல்ச்சுரல் இன்டெக்ரேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விமனை எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் கன்சர்வேஷன் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி எம்பவர் பண்ணியிருக்காங்க. கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் என்னென்னா, இந்த ஸ்டோக் சிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேபி ஷவர்ஸ் கொண்டு வருது. ஸோ தட் லோக்கல் என்கேஜ்மெண்ட் அதிகம் பார்க்குறது. ஸ்டார்க் மோட்டிவ்ஸை வந்து அவங்களோட, அதாவது அந்த ஸ்டார்க்கோட பெயிண்டிங் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரெடிஷ்னல் அசாமீஸோட டெக்ஸ்டைல் வீவிங்லேயே கொண்டு வந்து மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ தட் அசாமீஸோட கல்ச்சர்லேயே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் இவங்க பண்ண இந்த ஒரு கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை வந்து ஃப்ரான்ஸ் அண்ட் கம்போடியாவில் ஸ்கூல்ஸ்லேயே டீச் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்டார்க் கன்சர்வேஷனுக்காக. ஸோ இன்டர்நேஷ்னலி ஷீ வாஸ் ரெகக்னைஸ்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஜெண்டர் எம்பவர்மெண்ட். ஸோ டைம்ஸ் ரெகக்னிஷனுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கோ இல்லை கிளைமேட் ஆக்ஷனுக்கோ இல்லை சோஷியல் ஜஸ்டிஸ்க்கோ ஒரு உமன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விமனை தே வில் செலக்ட். ஸோ வயலன்ஸை எதிர்த்து அட்வொகேட் பண்ணுறவங்க, ஸோ ஏதாவது சேஞ்சஸ்க்காக பயணியர் பண்ணுறவங்கள தே வில் செலக்ட். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஹர் நேம் இஸ் தேர். ஸோ வந்து நியூ பேட் கொரோனா வைரஸ் HKU5COV2 ஹியூமன் செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ACE2. ஸோ இதையும் வந்து அதே ஊஹான் இன்ஸ்டிடியூட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, SARS-CoV-2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ரிஸ்க் என்னென்னா லோவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸை காட்டிலும் இட் ஹேஸ் கொரோனா வைரஸ்க்கும் இதுக்கும் 96.1% ஜெனட்டிக் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் அதனுடைய எக்ஸிஸ்டிங் இம்யூனிட்டினால் வி கேன் காம்பேக்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனுடைய லோவர் பைண்டிங் அஃபினிட்டினால் இட் ஓன்ட் அஃபெக்ட் அஸ் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் சி, நேம் மட்டும் பார்த்து வச்சுப்போம் நம்ம. இஸ்ரோ வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வெர்டிக்கல் ப்ரொப்பலண்ட் மிக்சர். ஓகே, ராக்கெட்ஸோட ஃபியூவல்ஸ் அண்ட் அதனுடைய ஆக்சிடைசராக யூஸ் ஆகும் இல்லையா, ஹாட் கேஸை ப்ரொப்பல் பண்ணுறதுக்காக, அதாவது ராக்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூவல். ஸோ அதுக்கு ஒரு அந்த ப்ரொப்பலண்ட் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் வெர்டிக்கல் மிக்சரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து CMT-1. ஸோ லார்ஜஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அண்ட் குளோபலி சாலிட் ப்ரொப்பலண்ட் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். இஸ்ரோ அண்ட் சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஃப்ரம் பெங்களூரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி, சேஃப்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இதன் மூலயமா லார்ஜ் ப்ரொப்பலன்ஸ் வந்து தே கேன் மிக்ஸ். அதனுடைய வெயிட் வந்து 150 tons. அதனுடைய டைமென்ஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் தான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இஸ்ரோ. ஸோ ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ இதன் மூலயமா இந்தியாவோட ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ் என்ஹான்ஸ் ஆகும், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாகும். ஸோ தீஸ் ஆர் ஸோ AI மாடல் மைக்ரோசாஃப்ட் வந்து புதுசாக ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இமேஜ் அண்ட் லாங்குவேஜ் ரெண்டையுமே வந்து ரியல் வேர்ல்ட் டாஸ்க் மேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் நேம்னா மேக்மா அப்படின்றது தான். ஸோ விஷன் என்கோடர், டெக்ஸ்ட் டோக்கனைசர், டெக்ஸ்ட் டீடோக்கனைசர் அண்ட் ஆக்ஷன் டீடோக்கனைசர் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் லென்ஸில் பண்ணிகிட்டு இருந்தது திஸ் வில் டூ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச், யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான் மேட்சன், கெய்ஸ்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் குட்டி குட்டி சேஞ்சஸ் கம்பேர்ட் டு இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இருக்குது. இமேஜ் டு டெக்ஸ்ட் பேரிங் எல்லாம் வந்து தேர் ஓன்ட் பி லேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ChatGPT-4 விட இட் வில் ஹாவ் மோர் ஸ்பேஷியல் ரிசனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட் வித் டிசபிலிட்டி ISSக்கு போக போகிற ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட பேர் வந்து ஜான் மேக்ஃபெல். அவர் எந்த ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்தவர் அப்படின்னா ESA,
யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்தவர். ஸோ 2022 இந்த மாதிரி ஃப்ளை ஃபீசிபிலிட்டி அப்படின்ற ஸ்டடிக்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சில டிசபிள்டு பர்சன்ஸை வந்து ஹையர் பண்ணி அவங்களோட சேலஞ்சஸ் என்னவா இருக்குது ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக மாறணும்னா அப்படின்றது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா கிடைச்ச ரிசல்ட்ஸை வச்சு நவ் ஹீ ஹேஸ் பீன் த ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட் ஆஃப் ஐஎஸ்எஸ் மிஷனுக்கு பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரோனட் தான் போக போகிறாரு. ஸோ இவரோட ரைட் லெக் வந்து பிகாஸ் ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட்னால 19 வயசுலேயே ஹீ லாஸ்ட் பிஃபோர் நீக்கு மேலே வரையும். ஸோ அதையும் தாண்டி ஹீ ஒன் பிரான்ஸ் இன் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் இன் 2008 பெய்ஜிங் பேராலிம்பிக்ஸ். அதுக்கப்புறம் ஹீ பிகம் அ சர்ஜன், ட்ராமா அண்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜனா. ஸோ அதுக்கப்புறம் ஹீ ஜாயின்ட் ESA ஃபார் தஸ் 2022 ப்ராஜெக்ட். நவ் ஹீ இஸ் அன் ஆஸ்ட்ரோனட், 43 years old ஆஸ்ட்ரோனட். இப்போ ஃபர்தராக ஹீ கேன் ஜாயின் த ISS மிஷன் இன் 2030 ஆர் ப்ரைவேட் ஸ்பேஸ் மிஷனில். ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட்டு chairmanship ஆஃப் BOP IGO யார்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா பங்களாதேஷ்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ மால்தீவ்ஸில் நடந்த ஒரு மீட்டிங். ஸோ வாட் இஸ் திஸ் BOBP IGO அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் ப்ரோக்ராம் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இது எதுக்காகனா மோஸ்ட்லி இந்த மேரிடைம் விஷயங்கள் ரிலேட்டடாக. ஸோ எந்த ஒரு அன்ரிப்போர்ட்டட் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணக்கூடாது. ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடாக ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு 13th கவர்னர் கவுன்சில் மீட்டிங் வந்து மால்தீவ்ஸில் மாலேயில் நடந்திருக்கு. ஸோ அப்போ தான் பங்களாதேஷ்கிட்ட இருந்து சேர்மன்ஷிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலயமா என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் வாட் வி ஹாவ் டு நோ அஸ் அ டேட்டா பாயிண்ட் ஹியர் ஃபேக்ட் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யாருன்னா அப்லங்க் லிக்கி அப்படின்றவங்க டாக்டர். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். விக்சிட் பாரத்க்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். குளோபல் கொலாபரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ண தே வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜூ பேஸ்ட் வைல்ட் லைஃப் பயோபேங்க் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு. ஸோ இது எங்கே இருக்குன்னா டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால். ஸோ இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் PNHZP அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பயோபேங்க் வந்து இங்கே டார்ஜிலிங் ஜூவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படின்ற சயின்ஸ் அண்ட் டெக் மினிஸ்ட்ரி கீழே இருக்க ஒரு சென்டர் தான் வந்து கொலாபரேட் பண்ணி தே கிரியேட்டட் திஸ் ஃபர்ஸ்ட் பயோபேங்க். ஸோ இந்த பயோபேங்க்கில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தட் DNA அண்ட் டிஷ்யூஸை வந்து ப்ரிசர்வ் பண்ண போகிறாங்க. தட் டிஷ்யூஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் -196 degree Celsius. ஸோ ஃப்ரோசன் ஜூ அப்படின்னு கூட இட் வில் பி சர்வ். கரண்ட் கலெக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னா 60 அனிமல் அண்ட் 23 ஸ்பீஷஸோட ஜெனட்டிக் பேட்டர்ன்ஸ் மெட்டீரியலை வந்து தே ஆர் ஸ்டோரிங் ஹியர். அடிஷ்னலாக பேத்தாலஜி லெபார்ட்டரி அண்ட் ஸ்கெலிட்டல் மியூசியம்ஸ்லாம் வில் பி displayed. அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் திஸ் டார்ஜிலிங் ஜூ என்னென்னா ரெட் பாண்டாவோட ப்ரீடிங் ப்ரோக்ராம்னால அதிகமாக இருக்குது. ஸோ தென் ஹிமாலயன் ஸ்பீஷியஸ் கன்சர்வேஷன்லாம் பண்ணுறாங்க. வாசாவோட ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த பர்டிகுலர் ஜூ. அண்ட் சிமிலர் பயோபேங்க்ஸ் வந்து டெல்லி அண்ட் ஒடிசாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் என்னென்னா ப்ரிசர்வ்டு ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் சோல் லீடர்ஷிப் கான்க்ளைவ் 2025 வந்து நடந்திருக்கு. அதில் எங்கே நடந்துச்சு எங்கே இனாகரேட் பண்ணாங்கன்னா பாரத மண்டபம் நியூ டெல்லி. ஸோ இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்பஸ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஸ்கூல் ஃபார் அல்டிமேட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் லீடர்ஸ் கவர்னன்ஸை அதுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் பப்ளிக் பாலிசி எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம். ஸோ ஸ்கூல் ஃபார் அல்டிமேட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் ஒரு ட்ரைனிங் கேம்பஸே டெடிக்கேட்டடாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஸ்டேட் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஸ்டாஃப், ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. தென் நம்மளுக்கு வந்து நியர் கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் இந்த ஒரு சோவல் கேம்பஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சோவல் லீடர்ஷிப் கான்க்ளேவும் வந்து பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. ஸோ எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி குஜராத்தோட பட்ஜெட் வந்து இந்த வருஷம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் நீவா. நீவா இஸ் அ நேஷ்னல் வித்யான் அப்ளிகேஷன். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நீவாவை யூஸ் பண்ணி பட்ஜெட்டை வந்து
ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் பட்ஜெட் அப்படின்னா அது இதுதான். குஜராத் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கனு தேசாய் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியாவை பேப்பர்லெஸ் கவர்னன்ஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஈவன் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட பேப்பர்லெஸ் பேப்பர்லெஸ் பட்ஜெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த கொஸ்டின் ஃபார் யூ இஸ், ஃப்ரம் வென் டிட் நிர்மலா சீதாராமன் ஆர் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்டார்டட் ப்ரெசென்டிங் த ஃபுல்லி டிஜிட்டல் பட்ஜெட் அப்படின்றத டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் ஷீ இஸ் ப்ரெசென்டிங் ஸோ அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் டிஜிட்டல் இந்தியாவாக நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஆக்சசிபிலிட்டி இருக்கும். ஸோ தட் த பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா that will be released in few minutes after ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்பீச். அந்த ஹைலைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் தட் ஃபுல் பட்ஜெட் ஸ்பீச்சே வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு 6 o'clock போல் ஆர் 3 to 4 o'clock போல் இட் வில் பி ரிலீஸ்ட். ஸோ தட் வி கேன் சி த நார்மல் பீப்புளுமே வந்து என்ன அவங்க பேசியிருக்காங்கன்றத வி கேன் ஹாவ் த ஆக்சசிபிலிட்டி. நீவா பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே இப்போ நம்ம வி கேன் கெட் த்ரூ தட். ஸோ அதனால தான் நீவா அப்படின்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஹைலைட் பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ் நீவா அப்படின்னா நேஷ்னல் வித்யான் அப்ளிகேஷன் விச் வாஸ் லான்ச்ட் அண்டர் டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம். ஃபுல்லி டிஜிட்டல் அண்ட் பேப்பர்லெஸ் லெஜிஸ்லேச்சருக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ஸ்க்கு உதவுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று தான், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் வந்து நோடல் மினிஸ்ட்ரியாக இருந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதோட டிவைஸ் நியூட்ரல் பிளாட்ஃபார்ம் பிகாஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் டேப்லெட்டோ ஸ்மார்ட் ஃபோனோ கம்ப்யூட்டர்லேயோ இட் வில் ஒர்க். லெஜிஸ்லேட்டிவ் டாக்குமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பில்ஸோ நோட்டீஸஸோ கொஸ்டின்ஸோ இருந்தால் தே கேன் ஆக்சஸ் த்ரூ திஸ். என்ஹான்ஸ்டு டெசிஷன் மேக்கிங் அண்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்பரன்சியும் இருக்கும். கரெக்டாக 21 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க that they will implement NEVA அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 17 ஸ்டேட்ஸ் வந்து ரிசீவ்டு ப்ராஜெக்ட் அப்ரூவல் அண்ட் ஃபண்டிங். 9 ஸ்டேட்ஸ் வந்து ஃபுல்லியாக டிஜிட்டலாக லைவ் பண்ணியிருக்காங்க நீவாவில். அந்த 9 ஸ்டேட் என்ன, நம்ம தமிழ்நாடு இந்த 3 கேட்டகரி ஆஃப் இதில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். உத்தரகாண்ட் வந்து ஒரு பேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க that அதோட உத்தரகாண்டோட சில நம்பர் ஆஃப் ஹில்லி டிஸ்ட்ரிக்ஸில் அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து அவுட்சைடர்ஸ், அதாவது உத்தரகாண்டில் வாழாத ரெசிடென்ட்ஸ், நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட் வந்து they can't buy agricultural land in Uttarakhand from now on. That too in particular number of districts. அது என்னென்னா 11. ஸோ பஹு கனான் அப்படின்ற லேண்ட் லா அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக தான் they are banning this நான் ரெசிடென்ட்ஸ் டு buy the land in உத்தரகாண்டோட ஹில்லி டிஸ்ட்ரிக்ஸில். ஸோ உத்தரகாண்டோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் வந்து இதனால் பாதிக்கப்படுதான் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு வாட் ஆர் ஆல் த திங்ஸ் தே ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இனிமேல் ஒரு நான் ரெசிடென்ட் வாங்கணுன்னாலும் தே கேன் பை, பட் அதுக்கு கேப் இருக்குது. ஒரு பிளாட் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் கேப்ஸ் எல்லாம் இருக்குது. தென் அதுக்கு மேலே தே காண்ட். ஸோ அப்படியே வாங்கணுன்னாலும் ஒரு அஃபிடவிட் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட் ப்ரொவிஷன் லேண்ட் மிஸ்யூசஸ்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் டைரக்ட்லி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவலை வந்து அத்தாரிட்டியை வந்து லூஸ் பண்ணி நவ் தே ஆர் டேக்கிங் ஓவர் த ஹேண்ட் எல்லாமே. ஸோ சென்ட்ரலைஸ்டாக இருக்க டீசென்ட்ரலைஸ்டாக இல்லாமல் சென்ட்ரலைஸ்டாக இருக்க தே ஆர் டேக்கிங். அது வந்து ரைட் ஃப்ரம் திஸ் கவர்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தே ஆர் டேக்கிங் ஓவர். அண்ட் அதை வந்து சென்ட்ரலோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், சென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் தான். அக்ரிகல்ச்சரல் லேண்ட் பர்ச்சேஸ் வந்து எந்தெந்த 10 ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கூடாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எந்த ஏரியாலெல்லாம் ஸ்டில் அலவுட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் க்ரீன் பட்ஜெட் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் யார் ப்ரெசென்ட் பண்ணா, எந்த ஸ்டேட் வந்து ப்ரெசென்ட் பண்ணா அப்படின்னா ராஜஸ்தான் தான். ஸோ அது வந்து என்ன, திவ்யா குமாரி ஹூ இஸ் த டெப்யூட்டி சிஎம் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட பட்ஜெட் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு தே ஆர் டூயிங். ஏன் இந்த க்ரீன் பட்ஜெட் அப்படின்னு கூப்பிடுறோம் அப்படின்னா க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அதுக்கே வந்து இந்த லிஸ்ட் பாருங்கள், இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. தென் வாட்டர் சானிடைசேஷன், எனர்ஜி அண்ட் பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி அவங்களோட எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ அதுக்கான அலோகேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அலோகேஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் க்ரீன் பட்ஜெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் AI driven ஐ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வந்து
கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்னா நயனமித்ரம் 2.0. ஸோ யூஸ் பண்ணி இந்த ஐ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில டிசீஸ்க்கான ஏர்லி டிடெக்ஷன் வந்து ஐயில் தெரியும். ஸோ அந்த க்ரானிக்கல் ஐ டிசீசஸை வந்து ஏர்லி டிடெக்ஷன் மூலியமாகவே கண்டுபிடிச்சி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னா ரெமிடோ ஹெல்த் டெக் கம்பெனி. அப்புறம் இந்த கேமராலாம் வந்து செட் பண்ணி ரெஃபரபிள் அண்ட் நான் ரெஃபரபிள்னு சொல்லி த ஏஐ வில் செப்பரேட். அதன் மூலயமா நம்ம டயக்னோசிஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தென் ஃபேமிலி ஹெல்த் சென்டர்ஸில் மட்டும் முன்னாடி இருந்துச்சு. இப்போ கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வேர்ல்டு வைடு வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த நயனமித்ரம் 2.0 தான். ஸோ இட் இஸ் அ குளோபல் மைல்ஸ்டோன். ஸோ இதை பற்றின விஷயங்களை வந்து வெளியில் சொன்னது வந்து கேரளாவோட ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டெப்யூட்டி டைரக்டர் சொல்லியிருக்காரு பிபின் கோபால். அண்ட் ரெமிடோ அப்படின்னு ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதோட சிஓ ஆல்சோ ஆனந்த் சிவராமன், ஹி ஆல்சோ ஸ்போக் அபவுட் இட். அவ்வளோதான். that's it for today. ரிவிஷன் பார்த்துலாம். விஷ்வா ராஜ்குமார் மெமரி லீக் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஓட வின்னர். ஹீஸ் அன் இண்டியன். 30% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இந்தியாவோட சூசைட் ரேட் ஃப்ரம் 1990 to 2021. ஸோ இந்தியாவோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐயோட ஃபெப்ரவரி புல்லட்டினில். அதில் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமின்ற பார்ட்டில் தே ஸ்போக் அபவுட் திஸ். ஆர்பிஐயோட ரிசர்ச்சில் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயரோட ஜிடிபி க்ரோத் 6.3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ சோல்டு $15.2 billion Forex in December. FDI டிக்ளைன் ஆயிருக்கு $18.5 billion ஏப்ரல் டு டிசம்பர் வரையும். கஷ் பட்டேல் இஸ் த 9th FBI டைரக்டர் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. சக்திகந்தா தாஸ் வில் பி த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. பூர்ணிமா தேவி பர்மன் ஹேஸ் பீன் நேம்ட் டைம்ஸ் விமன் ஆஃப் தி இயர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. சைனீஸ் ரிசர்ச்சர்ஸ் வந்து நியூ பேட் கொரோனா வைரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இஸ்ரோ வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் 10 ton வெர்டிக்கல் ப்ரொப்பலன் மிக்சரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் மேக்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இஎஸ்ஏயோட மெடிக்கலி அப்ரூவ்ட் ஜாங் மேக்ஃபெல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனாட் வித் டிசபிலிட்டி ஃபார் ஐஎஸ் மிஷனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. Then India will be the chairman of BOBP IGO from now on. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பயோபேங்க் வந்து டார்ஜிலிங்கோட பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க்கில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி inaugurated the first soil leadership conclave. குஜராத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் presented the NEVA budget in the NEVA platform for the first time. உத்தரகண்ட் கேபினெட் வந்து பஹு கனோன் அப்படின்ற லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா லான்ச்ட் நயனமித்ரன் 2.0 which is the world's first AI assisted eye screening program. So that's it for today. All the best for your exams and thank you.